என்னதான் பிரியாணி பார்த்து பார்த்து செஞ்சாலும், ஒண்ணு குழஞ்சு போயிருது, இல்லன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்க மாட்டேதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிரியாணிய குறை சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நாங்க பிரியாணி செய்றதுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். நீங்க பிராய்லர் யூஸ் பண்றதுனா, டைரக்ட்டா பிரியாணி செய்றப்பவே ஆட் பண்ணீங்கன்னா, அது சீக்கிரம் வெந்துரும். இது வந்து வேகறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால, நம்ம இத வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன்ல இருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால தண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 80% வெந்தா போதும். நாங்க வந்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பிரியாணி நம்ம தம் போட்டு தான் செய்ய போறோம். நான் சொல்லப் போற அளவு வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கான அளவு. இப்ப நல்லா அடிகனமான பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துட்டு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்த இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்க வீட்லயே அரைச்சது. நீங்க வேணா கடையில வாங்குனது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா 1 கைப்பிடி அளவு புதினா தழ, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கரண்டி தயிர் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்க வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். அரிசி வந்து ஊறவெல்லாம் வைக்கல. ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இதில ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணீ சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து அரிசி டம்ளர்ல மெஷர் பண்றீங்கன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணீ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, திரும்பவும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லயே லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கீழ தோசைக்கல் வச்சுட்டு, அதுக்கு மேல பிரியாணி பாத்திரத்த வச்சீங்கன்னா, பெருசா அடி பிடிக்காது. இதுக்கு மேல வெயிட் வச்சுட்டு, ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே அப்படியே தம்லயே விடுங்க. தம்லருந்து எடுத்ததுக்கப்புறம், ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்றப்ப எல்லாமே ஈவனா வெந்துரும். ஒரு டைம் இந்த பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஹோட்டல்ல வாங்குற பிரியாணி என்னங்க, இந்த பிரியாணிக்கு நீங்க கண்டிப்பா அடிக்ட் ஆயிருவீங்க. இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம்.